அவருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்னன்னா முள்ளங்கி கீரை கூட்டு. வித்தியாசமா இருக்கா? ஆனா இதுவும் நம்மளோட ட்ரெடிஷனல் டிஷ் தாங்க. சரி, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? முள்ளங்கி கீரை, பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா புளி, சின்ன வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், சோம்பு, தனியாத்தூள், உப்பு. இப்போ இந்த முள்ளங்கி இலை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ லேசா எண்ணெய் விட்டு இந்த முள்ளங்கி கீரையை நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும். இந்த முள்ளங்கி கீரைக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கு. முடி வளரும்னு சொல்றாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கு இந்த ஜீரண கோளாறுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க. அதனால முள்ளங்கி கீரையா ஐயே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது நல்லா வதங்கும் போதே நல்லா வெந்துடும். கீரை நல்லா வதங்கி வெந்து போயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் தாளிப்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான உடனே தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்ச உடனே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதை சேர்க்கிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, தக்காளி வதங்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இந்த கீரையை சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா பாசிப்பயிரையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்க்கிறோம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட தேங்காய் துருவலும் சோம்பும் சொன்னேன், அது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்ந்து கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பருப்பு, கீரை, தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொஞ்சமா புளி எடுத்து அதை கரைச்சி அதையும் இதோட சேர்க்கிறோம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கூட்டு கொதி வந்துருச்சு. கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுடுங்க. கொஞ்சமா
கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான முள்ளங்கி இலை கூட்டு தயாரா இருக்குங்க. நான் முள்ளங்கி இலை பத்தின மருத்துவ குணத்தை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால முள்ளங்கி இலையா ஐய இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்காம தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி கூட்டு சாம்பார் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க.